நவம்பர் 18 பொதுக்காலம் 33ஆம் வாரம் திங்கட்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 35 முதல் 43 வரை. இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நமது வாழ்க்கை மாற்றம் பெறுவதற்கு ஒரு வினாடி. ஒரு வாய்ப்பு போதும் நாம் எங்கோ சென்று விடுவோம். ஆனால் நமது வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயம் நமது வாழ்க்கை ஒளி தரக்கூடியதாக இருக்கும். அப்படி கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தனது வாழ்வையே மாற்றிய ஒரு மனிதனின் வாழ்க்கை அனுபவத்தை தான் இன்றைய வாசகம் நமக்கு காட்டுகின்றது. பார்வையற்ற மனிதன் வழியோரமாய் உட்கார்ந்திருக்கின்றான். தனக்கு பார்வை இல்லை, இனிமேல் நடப்பது நடக்கட்டும் என்று அவன் நம்பிக்கை இழந்து விடவில்லை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவன் உணர்ந்தால் உடனே அருகில் இருந்தவர்களிடம் அது பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்றான். அதுபோலத்தான் இயேசுவின் வருகையும் விசாரித்தான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான். வாய்ப்பு கிடைத்ததும் அதனை அவன் பற்றி கொண்டான். அதுதான் வாழ்வை மாற்றுவதற்கு, வாழ்வையே புரட்டி போடக்கூடிய வாய்ப்பு. அதை அவன் முழுமையாக பயன்படுத்தி கொண்டான். வாழ்வில் ஒளியையும் பெற்றுக்கொண்டான். இன்று நமது வாழ்விலும் இந்த வாய்ப்புகள் வருகின்ற போது அதை முழுமையாக பற்றி கொள்ளுவோம். அது நமது வாழ்வையே மாற்றக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். எனவே எதையும் உதறி தள்ளாது அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாமும் பயன்பெற்று மற்றவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுவோம். உலகின் ஒளியான இயேசுவே, பார்வையற்ற மனிதர் மேல் பரிவு கொண்டு அவருக்கு பார்வை அளித்தீரே, அதே பரிவோடும் இரக்கத்தோடும் எங்களுக்கும் புதிய பார்வையை அருள்வீராக. உமது ஒளியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இறைவனை போற்றி புகழவும் உம்மை பின்பற்றவும் எங்களுக்கு வரம் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.